ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை ஒரு சுமார் 5 மணி இருக்கும். இன்னொரு பக்கத்துல வழக்கம் போல ஒரு சில மீனவர்கள் ஆற்று பகுதியில மீன் பிடிக்க போயிருக்காங்க. அப்ப அவங்க இந்த பகுதியில மிக அதிகமா கிடைக்கிற இறால்களை பிடிக்கிறதுக்காக வலைய போட்டிருக்காங்க. ஆனா அந்த வலையில வழக்கத்துக்கு மாறா மிக அதிகப்படியான மீன்கள் சிக்கியிருக்கு. வழக்கத்தை விட மிக அதிகமான மீன்கள் சிக்கி இருக்கிறத பார்த்த மீனவர்கள் முதல்ல சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த மீன்களை பார்க்கும்போது என்னமோ வித்தியாசமா இருக்கு அப்படின்றத அவங்க உணர்ந்திருக்காங்க. வழக்கம் போல அங்க பிடிச்ச மீன்கள் எல்லாம் சுறுசுறுப்பா இல்லாம கொஞ்சம் மந்தமாவும் மயக்க நிலையாவும் இருந்ததை அவங்க பார்த்திருக்காங்க. எதனால மீன்கள் சுறுசுறுப்பு இல்லாம இப்படி மந்தமா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கேள்வியா இன்னைக்கு எழுந்திருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை அந்த பகுதி மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அவங்க ஆற்றுல நிறைய மீன்கள் இறந்து மிதப்பதை பார்த்திருக்காங்க. முதல்ல ஆற்றின் ஒரு பகுதியில மீன்கள் செத்து மிதப்பதை அவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இறப்பானது ஒரு பகுதியில் இல்லாம எல்லா பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 1 to 7 கிலோமீட்டர் பரப்பளவுல நிறைய மீன்கள் இறந்து மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. மீன்கள் மட்டும் இல்ல, இறால், நண்டு அப்படின்னு சொல்லி பல நீர்வாழ் உயிரினங்கள் இறந்து கிடந்திருக்கிறத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மட்டும் 4 to 6 டன் வரையான மீன்கள், இறால்கள், நண்டுகள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று மாலை மந்தமான நிலையிலையும் மறுநாள் காலையில இவ்வளவு மீன்கள் இறந்தது மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எதனால இவ்வளவு மீன்கள் இறந்தது அப்படின்றது தெரியாத நிலையில தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்கிற மீன்கள் மற்றும் தண்ணீருடைய சாம்பிளை அனாலிசிஸ்க்கு எடுத்து அமைச்சு வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி எண்ணூர் பகுதியில் இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. எண்ணூர் பகுதியில் நடக்கிற ஆயில் ஸ்பில்லின் காரணமாகவும் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர டிஸ்சார்ஜின் காரணமாகவும் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்து தான் இருக்கு. மீன்களின் இறப்பானது ஆகஸ்ட் 15ஆம் தேதியோட நிற்கல, ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் இது தொடர்ந்திருக்கு. எண்ணூர் பகுதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 8000 மீனவ குடும்பங்கள் இந்த மீன்பிடி தொழிலை நம்பிதான் இருக்கு. அதுவும் குறிப்பா நெட்டுக்குப்பம், தலான் குப்பம், எண்ணூர் குப்பம், முகத்துவார குப்பம், சிவன்வேதி குப்பம், பெரிய குப்பம், சின்ன குப்பம், காட்டுக்குப்பம் அப்படின்னு சொல்லி நிறைய மீனவ கிராமங்கள் இந்த மீன்பிடி தொழிலை தான் நம்பி இருக்கு. இப்படி மீன்கள் இறந்து கிடக்கிறது அப்படின்றது அவங்களுடைய வயிற்றுல அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதியில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. தண்ணீரில் ஏற்பட்ட மாசுபாடாக இருக்கலாம், இல்லை வெப்பநிலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை ஆக்சிஜன் அளவு குறைஞ்சதாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். எண்ணூர் பகுதியில் இது மாதிரி தொடர்ந்து நடக்கிறது அப்படின்றது எண்ணூர் பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சென்னை மக்களுக்குமே அது நல்லதில்லை அப்படின்றது தான் உண்மை. இதே மாதிரி நம்ம சேனலில் இருந்து நிறைய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.